ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளின் நிலை மிகவும் பரிதாபகரமானதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருக்கும். 1. வழிகாட்டுதல் இல்லாமை, lack of direction. ஆடுகளுக்கு சுயமாக வழி தேடிக்கொள்ளும் திறன் குறைவு. மேய்ப்பன் இல்லையெனில் அவை எங்கே செல்வது என்று தெரியாமல் திகைக்கும். நல்ல மேய்ச்சல் நிலங்களை கண்டறிய முடியாமல் ஆபத்தான இடங்களுக்கு சென்றுவிடக்கூடும். 2. பாதுகாப்பற்ற சூழல், vulnerability. ஆடுகளுக்கு தற்காப்பு திறன் கிடையாது. மிருகங்களின் பயம், ஓநாய் அல்லது இதர வேட்டை விலங்குகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள அவற்றுக்கு தெரியாது. மேய்ப்பன் இல்லையெனில் அவை எளிதில் வேட்டையாடப்படும். தடுமாற்றம். ஒரு ஆடு தவறி விழுந்து மல்லாக்கப்படுத்திக் கொண்டால் காஸ்ட் பொசிஷன் மேய்ப்பன் உதவியின்றி அதால் தானாக எழ முடியாது. இது உயிருக்கே ஆபத்தாக முடியும். 3. பராமரிப்பு குறைபாடு, ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ். வளர்ப்பு ஆடுகளுக்கு மனித உதவி அவசியம். உரோமம், ஆடுகளின் கம்பளியை வூல் அவ்வப்போது கத்தரிக்காவிட்டால் அது பாரமாகி ஆடுகளுக்கு பெரும் சிரமத்தை கொடுக்கும். நோய்வாய்ப்படும் போது கவனிக்க ஆள் இல்லையெனில் மந்தை முழுவதும் நோய் பரவி அழிய நேரிடும். 4. குழப்பமும் பயமும், கன்ஃபியூஷன் அண்ட் பேனிக். மேய்ப்பனின் குரல் ஆடுகளுக்கு ஒருவித அமைதியையும் தைரியத்தையும் தரும். அவர் இல்லாத போது ஒரு ஆடு பயந்து ஓடினாலும் மற்றவை காரணமே தெரியாமல் பின் தொடர்ந்து ஓடி விபத்தில் சிக்கிக்கொள்ளும். குறியீட்டு பொருள், சிம்பாலிக் மீனிங். இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்பது தலைவன் இல்லாத ஒரு சமூகத்தை குறிக்கிறது. ஒரு சரியான வழிகாட்டி இல்லாத போது மக்கள் சிதறிப்போவார்கள், குழப்பமடைவார்கள் மற்றும் ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள் என்பதே இதன் உட்பொருள். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த வசனத்தின்படி நம் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எந்த இக்கட்டுகளுக்கும் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை காக்க தன் ஜீவனையும் தந்து பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.